ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது சிம்மத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா விதத்திலையும் மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம், உன்னோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் சனியே கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்காமா. கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருக்கோங்க, நாங்க பெருசா பேசிக்கிறது இல்லை, திரும்பி அவங்க 2 பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் ரொம்ப நாளா நாங்களும் பொண்ணு தேடிங்கிறோம், ரொம்ப நாளா மாப்பிள்ளை தேடிங்கிறோம், இது வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கவே இல்லையா, இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மனைவி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு, என்னோட அழகுக்கோ, என்னோட திறமைக்கோ, என்னோட அறிவுக்கோ, என்னோட புத்திசாலித்தனக்கோ நான் ஸ்ரீதேவி, எனக்கு லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும். நிறைய சிம்மம் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்புவாங்க. ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை ஒட்டி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த வருடம் அப்படிங்கிறத பத்தி துல்லியமா கணித்து சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஜோதிடர் ஆன்மீக சொற்பொழிவாளர் தீபா அருளாளர் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், அடுத்ததா கடக ராசி பார்க்க போறோம். கடக ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்கள்லாம் தெரியுது, என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணும், அவங்க நினைக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்குமா மேம்? கண்டிப்பாம்மா. கடகம் கடந்த 2.5 வருஷம் பட்ட பாடு சொல்லி மாளாது. கண்டிப்பா நிறைய கடகம் வீடு இழந்தாங்க, குடும்பத்தை இழந்தாங்க, கணவன் மனைவிக்குள்ள டிவோர்ஸ் அப்படின்னு நடந்துச்சு, செஞ்சுட்டு இருந்த வேலையை இழந்தாங்க, சமுதாயத்துல அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க, செய்யாத தப்புக்கு பழி சொல்லுக்கு ஆளானாங்க அப்படின்னா எல்லாமே நடந்துச்சு. குழந்தைங்களாவது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்குமா அப்படின்னா குழந்தைங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப கேவலப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். தேர்ல இருந்த கடகத்தை ரோடு கொண்டாந்து விட்டவங்க, வீதி கொண்டாந்து விட்டவங்க குழந்தைங்க அப்படின்லாம். அப்படி ரொம்ப கஷ்டப்பட்ட கடகம், ஏன்னா அஷ்டமத்து சனியில இருந்தாங்க. இப்ப சனியே மாறி அவங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. இப்ப சனி பாத்தீங்கன்னா பாக்கிய சனியா இருக்காரு. எல்லா விதத்திலையும் மேன்மை, முன்னேற்றம், அதிர்ஷ்டம், உன்னோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி, சந்தோஷம் அத்தனையும் சனியே கொடுக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்காமா. பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டு, சனி கொடுக்க எவர் தடுப்பு அப்படிம்பாங்க. சனி நல்லது செஞ்சாலும் யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. பாக்கி 8 கோள்களும் கம்முன்னு தான் இருக்கணும். சனி கெடுதல் செஞ்சாலும் யாராலையும் தடுத்த முடியாது, ஈஸ்வரனை அன்றி அப்படின்னா. பரமேஸ்வரன் ஒருத்தனால மட்டும்தான் சனியை கண்ட்ரோல் பண்ண முடியும், வேற யாராலையும் முடியாது. அப்படிப்பட்ட சனி பகவான் இவங்களுக்கு பாக்கிய சனியா வரான். பாக்கியம்ன்ற பேர்லயே இருக்குல்லம்மா, குட் லக்கு, ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், பாக்கியத்தை அவனே கொடுக்க போறான். அப்புறம் என்ன கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. எதெல்லாம் உங்ககிட்ட இருந்து புடுங்கினானோ அதெல்லாம் திருப்பி தர போறான். ஒரு அவப்பேரை ஏற்பட்டனால இப்ப நற்பேரை கொடுக்க போறான். வேலையை விட்டு தூக்கப்பட்டாங்க, வேலையை போடுங்கனால இப்ப நல்ல வேலையை கொடுக்க போறான். அந்த வேலை தாங்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதே வேலையை உனக்கு திருப்பி தருவான். இல்ல புதுசா அதை விட பெட்டரா தருவான். கணவன் மனைவி ஒரே வீட்டுல இருக்கோங்க, நாங்க பெருசா பேசிக்கிறது இல்லை, திரும்பி அவங்க 2 பேரும் இணையறதுக்கான வாய்ப்பு உண்டு. டிவோர்ஸ் ஆல்ரெடி ஆயிடுச்சுங்க, அதை விட நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல திருமண வரன் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இது வரைக்கும் ரொம்ப நாளா நாங்களும் பொண்ணு தேடிங்கிறோம், ரொம்ப நாளா மாப்பிள்ளை தேடிங்கிறோம், இது வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கவே இல்லையா, இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? வெளிநாடு போனோம் அப்படின்னு ஆசைப்படுறோம், இது வரைக்கும் போல, வீசாவே கிடைக்கல. இப்போ பாத்தீங்கன்னா நீ வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு 70 வயசு கடகமா, எனக்கு வெளிநாடு போகணும்னு ஆசை இருக்கு, நான் போலாமா, நீ டூருக்காக போகலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல எல்லா விஷயத்தையும், எந்த பிள்ளைங்களால நீங்க அசிங்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, 4 பேர் உங்களுக்கு கேவலமா பேசியிருப்பாங்க, அது என்ன பிள்ளைங்களை ஒழுங்கா வளர்த்துருந்தா தானே, சரியா வளர்க்கல, நம்ம இன்னும் பார்த்து வளர்த்துருந்துருப்போம். அப்ப அந்த பசங்களால அந்த ஒரு பேரையும் நம்ம அனுபவிச்சிருப்போம். இந்த காலகட்டம் அவங்க பாவம்ப்பா, இவ்வளோ நல்லா வளர்த்துருந்தாங்க, பிள்ளைங்க தான் தப்பு பண்ணிடுச்சு, பிள்ளைங்களும் நான் செஞ்சது தப்பு அப்படின்னு நம்ம கிட்ட வரதுக்கான வாய்ப்பு. ஆக எல்லாமே சனி புடுங்க மொத்தத்தையும் உங்களுக்கு வட்டியோட திருப்பி கொடுக்க போறோம். இது ஒரு பெரிய பிளஸ்ஸா. அதே மாதிரி பாருங்க, 8ல ராகு இருக்கான் அப்படின் போது, இந்த ராகுனால இந்த வருஷம் முழுசும், அதாவது 12ஆம் மாசம் வரைக்கும் திடீர் தன பிராப்தி அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் மாசம் வரைக்கும் பிளஸ் தான், மைனஸ் கிடையாது, திடீர் மாற்றங்கள் அப்படின்றது இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருனோட பார்வை ராகு மேல இருக்காது. ஏன்னா குருவே பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போறாரு, குருனோட பார்வை ராகு மேல இருக்காது. அப்ப கடகம் ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்கு, ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்கு. என்னம்மா எங்களை போய் இப்படிலாம் சொல்றீங்களேம்மா, எங்களுக்கு அதெல்லாம் இல்லையேம்மா, இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வார்த்தைமா, இல்லாதவங்க அதை யோசிக்கணும், அதுல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கும் இவங்களுக்கும் நமக்கு ஒரு சிலர்மா ஜாதகம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உறவு முறை இருக்கும், அது குழந்தைங்க அப்படின்ற மறைமுக உறவு முறையே இருக்கும். அவங்க கணவருக்கு அது தெரியாது, அவங்க மனைவிக்கு அது தெரியாது. திருமணமாகி ஒரு மனைவின்ற ஒரு உறவு முறை இருக்கும், அவங்க கணவருக்கு அது தெரியாது. அதாவது மனைவின்ற உறவு முறை அவங்களோட மனைவிக்கு, அந்த பர்சனோட மனைவிக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா?
ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது வெளியே தெரியறதுக்கான காலகட்டம், அதுல மட்டும் காஷியஸா இருக்கணுமா, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அவங்களுக்கு இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்கான காலகட்டம், இதுல கவனமா இருக்கணும். கடகம் குடும்பத்தோடவே இருந்தாலும் மத்தவங்க யாரும் இவங்க கூட ஒட்டி உறவாடாத மாதிரி ஒரு சூழ்நிலை. ஏன்னா 2ஆம் பாவத்துல கேது இருக்கிறதுனால அவர் அந்த சூழ்நிலை கொடுப்பாரு, அது தொடரும் அப்படின்லாம். நிறைய பேர் வெளிநாடு போய் பணம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு, கடல் தாண்டி இன்டர்நேஷனல் கரன்சிஸை கையாளக்கூடிய வாய்ப்பு, இது அத்தனையும் இருக்குமா. 6ஆம் மாசம் வரைக்கும் தேவையில்லாத சேர்க்கையில கவனம் அப்படின்னு வேணும். இடமாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படும். அந்த இடமாற்றம் தொழில் மாற்றத்தை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணுமா, போலாமா வேணாமா. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 6ஆம் மாசம் வரைக்குமே கடகத்துக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. அதாவது நான் வந்து ஒரு மருத்துவரா இருப்பேன், ஆனா எனக்கு ஃபேஷன் டெக்னாலஜி தெரியும். இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபேஷன் டிசைனிங் பண்ணி ஃபேஷன் ஷோ நடத்துவேன், இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். பண்ணலாமா, தாராளமா பண்ணலாம். உன்னோட பேஷனை நீ வெளியே கொண்டு வர காலகட்டம் அப்படின்னா, ஆனா சேர்க்கையில கவனம் அப்படின்னு வேணும் 6ஆம் மாசம் வரைக்கும். சரி, 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சுயஸ்தானத்திலே உட்கார்றாரு. சுயஸ்தானத்திலே உட்கார்றாரு அப்படின்னும் போது நம்ம வந்து பாருங்க, நம்மளே பதப்படுத்தி கொள்வதற்கு, நம்மளே பக்குவப்படுத்தி கொள்றதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி 6ஆம் மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சுப செலவுகள் அப்படின்றது நடக்கும். சுப செலவுகள்னா நிறைய கடகம் வீடு வாங்குவாங்க, கார் வாங்கலாம், ஏதோ ஒண்ணு, குழந்தைங்களுக்கு நகை நட்டு, குழந்தைங்களுக்கு சொத்து பத்து இதெல்லாமே வாங்கலாம். 6ஆம் மாசத்துக்கு அப்புறமும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா சேர்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க பிளஸ் என்ன அப்படின்னா, இவங்க தன்னைத்தானே பதப்படுத்திக் கொள்றது, தன்னைத்தானே பக்குவப்படுத்திக் கொள்றது. என்கிட்ட என்ன குணாதிசயம் தேவையில்லாத இருந்துச்சு, எந்த குணாதிசயத்தினால நான் ஏமாந்தேன் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே மாத்திக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சேர்க்கையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆன் தி ஹோல் இந்த வருஷம் முழுசுமே சேர்க்கையில கவனமா இருக்கிறது நல்லதுமா. ஓகே ஓகே மேம். கடகராசி வந்து சில விஷயங்கள் கவனமா இருக்கணும், முக்கியமா சேர்க்கையில கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழ் புத்தாண்டை ஒட்டி இவங்க செய்யக்கூடிய பரிகாரம் இல்லைன்னா எந்த கோவிலுக்கு வந்து அவங்க போயிட்டு வரலாமா? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா சோமேஸ்வரன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஈசன் கோயில். இப்போ ஒவ்வொரு ஈசனுக்கும் ஒரு பேர் இருக்கு இல்லைங்களா. வைத்தீஸ்வரன் இருப்பாரு, மஞ்சுநாதீஸ்வரர் இருப்பாரு, சோமேஸ்வரன் இருப்பாரு. அந்த மாதிரி சோமேஸ்வரன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஈசனை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது, திங்கட்கிழமை தோறும் வழிபாடு பண்ணிட்டு வர்றது நல்லது. இல்லம்மா எங்க வீட்டு பக்கத்துல சோமேஸ்வரன்ற பேர்ல ஈசன் இல்லை, எந்த ஈசனா இருந்தாலும் பரவாயில்ல, பௌர்ணமி தோறும் இல்லைன்னா திங்கட்கிழமை சோமவாரம் தோறும் நம்ம போய் வழிபாடு பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இவங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். ஓகே மேம். அடுத்ததா நம்ம சிம்ம ராசி பத்தி பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு, நல்ல பலன்களை தருது, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. கண்டிப்பாமா, சிம்மம் தான் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அஷ்டமத்து சனியா இருக்காருமா. அஷ்டமத்து சனி அப்படின்னாலே பொதுவா 7 நாட்டு சனியில 7.5 வருஷத்துல சனி பகவான் என்னென்ன மாதிரி படிப்பினைகளை நம்மளுக்கு கொடுப்பார். 4 சாத்து சத்தி சொல்ற பேச்சு கேளு அப்படிம்பாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி அதே பலன்களை 2.5 வருஷத்துல ரொம்ப ஃபாஸ்டா கொடுப்பாரு அஷ்டமத்து சனி. அப்படி இருக்கும்போது சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இப்பதான் சனி பகவான் வந்து பயிற்சியானாரு, அதுக்குள்ள சிம்மத்துக்கு வந்து பாருங்க பட்ட கஷ்டம் அப்படின்றது ஜாஸ்தி. நிறைய பேர் காசு கொடுத்தாங்க, நம்பி கொடுத்தேன்ப்பா, அந்த நம்பிக்கைக்கு அவங்க துரோகம் பண்ணிட்டாங்கப்பா. எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, என் மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, ஒரு காலகட்டத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவசரம் 1 மணி நேரத்துல கொடுத்தேன், 2 மணி நேரத்துல கொடுத்தேன், அப்படி கதர்னாங்க, நான் கொடுத்து இப்ப நான் கதற மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அனுபவ பாடம் அப்படின்றது பட்டாங்கம்மா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள், என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு அந்த ப்ராப்ளம் என்னால சார்ட் அவுட்டே பண்ண முடியலப்பா அப்படின்ற மாதிரி அனுபவிச்சாங்க. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல 10 வருஷமா எனக்கு அவ நட்பு, இப்ப என் கூட இருந்தே 10 வருஷமா அவ என்ன ட்ராப் பண்ணிருக்கா, இப்ப என்ன ரொம்ப ட்ராப் பண்றா, அது சனி காமிச்சு கொடுத்துருவார். இதை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெய்பர்ஸோட ஒரு நல்ல உறவு முறை இல்ல. எத்தனை வருஷமா நாங்க அவங்க கூட நட்பு, அவங்க வீடு கட்டும் போதுதான் நாங்க அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்திருக்கோங்க. ஆனா இப்ப அவ என்ன முழுசாவே பகையா நினைக்கிறா, அந்த ஆளு என்ன முழுசாவே பகையா நினைக்கிறேன், என்னை பத்தி தேவையில்லாம காசிப்ஸ் எல்லாம் பேசுறா, இந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள். கடைசி ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது சிம்மத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, இத சனி பெயர்ச்சியான கொஞ்ச காலகட்டத்திலே இவங்க அனுபவிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்கள் இப்ப குரு பயிற்சி ஆகிறாரு. அதாவது 1/6/2026 குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாக்கி உச்ச பெற்று அமர்றார். அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படுது, உச்ச பார்வை. அப்ப ஆல்மோஸ்ட் சனியில இருந்து என்டையர்லி ஃப்ரீ சிம்மம். இது உங்களுக்கு பெருத்த ரிலீஃப். தலை மேல 5 பாறாங்களை தூக்கி வச்சு நான் நடந்துட்டு இருந்தேன். 5 பாறாங்களையும் தூக்கி, இப்ப என் ஃப்ரெண்டு சொன்ன 5 பாறாங்களையும் தூக்கி போட்டு என்ன பண்ணிட்டான், என் தலையில ஒரு பஞ்சு மூட்டை கொடுத்துட்டான். அப்ப எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பெருத்த ரிலீஃப், ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ராசி இது அப்படின்னு சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, இந்த ராகுனால சில இம்பாக்டையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. இது வந்து தொடரும் அப்படின்னா, கணவன் மனைவினால திடீர் தன பிராப்தி. இப்ப சிம்மராசி ஆண்களா இருக்காங்க அப்படின்னா மனைவி மூலியமா இது ஒரு திடீர் தன பிராப்தி.
அதே மாதிரி சிம்மராசி பெண்களா இருக்காங்கன்னா கணவர் மூலியமா திடீர் தனப்பிராப்தி. கணவர் மூலியமா வரதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. எல்லா கணவர்களும் வேலை செய்வாங்க. மனைவி மூலியமா எல்லா மனைவி மூலியமாவும் வரதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. என் மனைவி படிக்கவே இல்லம்மா, அவங்க வந்து வேலையே செய்யல, அவங்க ரொம்ப நாளா ஹோம் மேக்கர், அப்ப அவங்க மூலியமா எப்படி வரும் அப்படின்ற சந்தேகம் இருக்கும் இல்லைங்களா? அவங்க வந்து ஒரு ஒரு குடும்பத்துல, ஒரு ஏழ்மையான குடும்பத்துல அவங்க பிறந்திருந்தாலும் ஒரு 4 சென்ட்ல ஒரு வீடு வச்சிருந்தா கூட அந்த வீடை வியாபாரம் பண்றாங்க அப்படின்னா பொண்ணுக்கான ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க தரமா. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல மனைவினால திடீர் தனப்பிராப்தி. இல்ல மனைவி படிச்சிருப்பாங்க, இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கலாம், இல்ல ஆல்ரெடி வேலை செஞ்சிருக்கலாம், இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம். ஆக மனைவியினால ஒரு தனப்பிராப்தி அப்படின்றத அனுபவிக்கிறாங்க. அது வந்து தொடரும் இந்த வருஷம் ஃபுல்லா 12ஆம் மாசம் வரைக்கும் அப்படின்னு சொல்ல. ஆனா 6ஆம் மாசம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேல இருந்ததுனால பெருசா மனைவி வழி, நம்மளோட லைஃப் பார்ட்னர் வழி பிரச்சனை கிடையாது. அப்ப பிசினஸ் பார்ட்னரும் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு 6ஆம் மாசம் வரைக்கும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் அவங்க சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. ஆனா நான் உனக்கு செய்யறேன், நான் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கேன், உங்களோட ஆட்டம் இருக்கும் பாரு, பயங்கரமா இருக்கும். மனைவி எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு, என்னோட அழகுக்கோ, என்னோட திறமைக்கோ, என்னோட அறிவுக்கோ, என்னோட புத்திசாலித்தனக்கோ நான் ஸ்ரீதேவி, எனக்கு லாக்கி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட் இருக்கும். கணவரும் அதே மாதிரி தான் பண்ணுவார். இப்ப சிம்ம ராசி பெண்களா இருந்தா இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் தான் ஷாருக் கான், நான் தான் சல்மான் கான், நான் தான் அஜித் குமார் சார், நான் தான் விஜய் சார், அப்ப நீ எனக்கு எந்த விதத்தையும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க. லெட் தம் பி, அவங்களே பெரிய ஆளா இருக்கட்டும் அப்படின்னு விட்டு கொடுக்குறோம். இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பார்ட்னரும் என்னோட அறிவுக்கோ, என்னோட திறமைக்கோ, என்னோட டாடா கன்சர்ன்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, பிர்லா கன்சர்ன்ல இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க, என்னோட காற்றாரும் உனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி, உனக்கு திறமை இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள டிகிரேட் பண்ணுவாங்க. அதை மட்டும் நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும். அதே மாதிரி சிம்மத்துக்கு இந்த வருஷம் முழுசுமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 12ஆம் மாசம் வரைக்குமே எனக்கு தனிமை இனிமையா இருக்கு. எனக்கு பெருசா யார் கூடயும் மிங்கிள் ஆக பிடிக்கல, யார் கூடயும் அட்டாச் ஆக பிடிக்கல. எனக்கு இறை வழிபாடு மேல நாட்டம் இருக்கு. நான் ஜீவசமாதி போகணும்னு நினைக்கிறேன், சித்தர்கள் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் தோணும். அது எல்லாமே ரொம்ப நல்லது. ஃபாரின் போகணும்னு தோணும். இது எல்லாமே பெரிய பிளஸ், பெருசா மைனஸ் அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் 12ஆம் பாவத்துல போறார். நிறைய குருவா இருக்கார். நிறைய சிம்மம் வீடு வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, சொத்து பத்து வாங்குவாங்க, நிலப்புலம் வாங்குவாங்க, பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்புவாங்க. ஏதோ ஒரு விதத்துல பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு வெள்ளி வாங்கி சேர்த்து வைக்கிறது, அப்படி சுப செலவு, சுப வேறையோ அப்படின்றது சாலிடா நடக்குமா? ஓகே மேம். சிம்ம ராசிக்கு வந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் பத்தி சொன்னீங்க. என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த கோவிலுக்கு செஞ்சுட்டு வந்தா நல்ல பலன்கள் தரும்? அது பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே குருனோட பார்வை இருக்கு. பட் இருந்தாலும் சனி அப்படின்றது இவங்களை கார்னர் பண்ணி வச்சிருந்தாலும், இவங்க சனி குரு பார்வையினால இவங்க சனியை கார்னர் பண்ணி வச்சிருந்தாலும், சனியே கார்னர் ஆகி உட்கார்ந்து இருந்தாலும் சனிக்குன்னு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணும், உலகத்திலேயே அஷ்டம சனிக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பரிகார ஸ்தலம் எது அப்படின்னா அறந்தாங்கி பக்கத்துல இருக்க எட்டியத்தலி அகஸ்தீஸ்வரர் கோயில். அங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும். இல்ல சென்னை சுத்தி இருக்காங்க அப்படின்னா சென்னை பொழிச்சலூர் இருக்கு பாத்தீங்களா, பொழிச்சலூர்ல ஒரு அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்கு. அங்க சனி பகவான் சின்மத்துறையோட காட்சி கொடுக்கிறார். சனியே நம்ம எல்லாரும் திட்டுறோம் பாத்தீங்களா, ஐயோ அந்த படுபாவியை நம்மள இதோட நம்ம சாவே அடிச்சிட்டு இருக்கலாம், என்ன வதக்கி எடுக்கிறா நம்மள, இப்படி கொடுமைப்படுத்துறா நீ சனின்னு எத்தனை பேர் நம்மளே திட்டுறோம். பிள்ளைங்களே ஏதாவது ரொம்ப பாடுபடுத்துச்சுன்னா சனியே அப்படின்னு தான் திட்டுறோம். ஏன்னா அந்த இன்டென்சிஃபைடான ஒரு கஷ்டம் அப்படின்றத அவர் கொடுக்குறாரு. அப்ப அவருக்கு ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்தி பண்ணிக்கின ஸ்தலம் எது அப்படின்னா புழிச்சலூர் அகஸ்தீஸ்வரர் கோயில். அங்க சனி சென்முத்திரையோட காட்சி கொடுப்பார். நேரா போனோம், ஈசனை வழிபாடு பண்ணணும், அம்பிகையை வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் சனிக்கு கருங்குவளை மலர் சாத்தி எள்ளு விளக்கு ஏத்தி வழிபாடு பண்றது விமோச்சனமா பெருத்த நல்ல பலன் அப்படின்றத கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.